கனவுகளுக்குப் பிறகான வீடு பகுதி 3. காதல் மீண்டும் முளைக்கும் நேரம். அந்த மாலையில் மஞ்சுளா வீட்டிற்குத் திரும்பும்போது மனசு சும்மா அமைதியாக இல்லை. அவள் பல ஆண்டுகள் பிறகு மீண்டும் அவனைப் பார்த்தாள். சாய அவன் முகம் மலர்ந்திருந்தது. ஆனால் அந்த சிரிப்பு அதே மாறி அவள் மனசுக்குக் கேட்டது. இது விதியா, இல்ல நம்ம இருவரும் எதிர்கொள்ள வேண்டிய 2வது சோதனையா? அவள் வீட்டிற்கு வந்தபோது அம்மா கமலா கதவைத் திறந்து சொன்னார். மஞ்சு, இன்று எங்கு போயிருந்த? ரொம்ப தாமதமாச்சு. அம்மா, பள்ளியில் சில வேலைகள் இருந்தது. அவள் பொய் சொன்னாள். ஆனால் கமலாவின் பார்வை அவளது முகத்தில் உள்ள மாறுபாட்டை உணர்ந்தது. மஞ்சுளா சாப்பிட அமர்ந்தபோது தாய் மெதுவாக கேட்டாள். மா, சாய் திரும்பி வந்துட்டான்னு கேள்விப்பட்டேன். அவளது கரண்டி கையில் நடுங்கியது. யாரு சொன்னாங்கம்மா? அந்த கேரேஜ் பக்கத்து சுப்புலட்சுமி சொன்னாங்க. அவன் வீட்டுக்கு வந்திருக்கிறான்னு. அவள் அமைதியாக இருந்தாள். அம்மா சற்றே அமைதியுடன் சொன்னார். மா, நான் உன்னை தடுக்க நினைக்கல. ஆனா உன் அப்பா இது தெரிஞ்சா நம்ம வீடு மீண்டும் போர்க்களமாகிவிடும். மஞ்சுளா கண்களில் நீர்த்துளிகள். நான் புரிந்துக்கிறேன் அம்மா. இப்ப நான் எதுவும் செய்ய மாட்டேன். அவள் மனசு சொன்னது. இப்ப நான் செய்ய வேண்டியது பேசுவது அல்ல, நிரூபிப்பது. அடுத்த நாள் பள்ளி முடிந்த பிறகு அவள் ஒரு பஸ்ஸில் ஏறி டவுனுக்குச் சென்றாள். அங்கே ஒரு சிறிய மின்சார கடை. அதன் பெயர் சாய் எலக்ட்ரிக். அவள் கதவுக்குள் நுழைந்த போது சாய் கம்பி கசக்கிக் கொண்டிருந்தான். அவன் அவளை பார்த்ததும் சிரித்தான். என்னம்மா பள்ளி ஆசிரியை, நீ வர்றது ஒரு பக்கம் சோதனைதான் போல. அவள் சிரித்தாள். நீ இதெல்லாம் திறந்திருக்கன்னு யார் நினைச்சா? அவன் சொன்னான். வாழ்க்கை ஒரு வேளை நம்மை இப்படி தள்ளிடும். ஆனா உன்ன மாதிரி நினைவுகள் நம்மை எப்பயும் எழுப்பும். அவள் சற்று மௌனமாக பார்த்தாள். நீ ரொம்ப மாறிட்ட சாய். மாறணும் மஞ்சு. நம்ம காதல் வாழணும்னா நான் நிலைத்தது நிற்கணும். இப்போ என்னோட கையில வேலை இருக்கு, மனசுல அமைதி இருக்கு. அவள் மெதுவாக சொன்னாள். நான் உன்னை நம்புறேன். அவன் சிரித்தான். அது போதும். அந்த நம்பிக்கைதான் எனக்கு உயிர். அந்த நாட்களில் மஞ்சுளா தினமும் பள்ளியில் பிஸி. ஆனால் மாலை நேரங்களில் அவள் எப்போதும் சாயின் கடைப்பக்கம் செல்வாள். அவள் ஆசிரியையாக மாறிய கண்ணோட்டம் அவனை பார்க்கும் காதலோடு கலந்து ஒரு புதுமையான வலிமையை தந்தது. அந்த உறவு இனிமையாய் வளர்ந்தது. ஆனால் அதே நேரத்தில் நிழலில் ஒருவர் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தார். மஞ்சுளாவின் தந்தை கேசன். ஒரு மாலை கேசன் நண்பன் பாண்டியன் சொன்னான். கேசா, உன் பொண்ணு மாலை எங்கேயோ ஒரு பையனோட பேசுகிறாளே, நீ கவனிச்சிருக்கணும். அந்த ஒரு வரி அவரை எரிச்சலடையச் செய்தது. அவன் மஞ்சுளாவை பின்தொடர்ந்தான். அவள் கடைக்குச் சென்று சாயுடன் பேசுவது அவன் கண்களில் விழுந்தது. மனசு முழுக்க கொதித்தது. அவன் வீட்டுக்கு வந்து கதவை அடித்து மூடிவிட்டான். அந்த இரவு வீட்டில் ஒரு மாபெரும் மோதல். மஞ்சு, நீ என்னடா செய்யற? அவள் திகைத்து நின்றாள். அப்பா, அந்த பையனோட பேசுறது நான் கண்ணால பார்த்தேன். நீ என் கண்ணை குத்திட்ட. அப்பா, நீங்க கேளுங்க. மூடிட்டு போ. உன்னை நம்பி நான் படிக்க வச்சேன். நீ என்ன சும்மா சிரிக்கிற? பையனோட வாழ போறியா? அம்மா கமலா நடுவில் கண்ணீர் மல்க அவனை புண்ணியமா சேர்த்துக்கோங்க என்றார். ஆனால் கேசன் கேட்கவில்லை. இனி அந்த பையன் பெயர் கூட என் வீட்டில் சொல்லக்கூடாது. நாளை முதல் நீ பள்ளிக்கு போகக்கூடாது. மஞ்சுளா தன் கண்ணீரை அடக்க முடியவில்லை. அப்பா, நீ சொல்றது காதலுக்கு தண்டனை தர மாதிரி. நானும் உங்களை மாதிரி தான் மனிதன். அவன் கையிலிருந்து தட்டு கீழே விழுந்தது. பேசாதே. இன்னும் ஒரு வார்த்தை பேசின என்ன நடக்குமென்று தெரியாது. அந்த ஒரு நிமிஷம் மஞ்சுளா தன் மனதில் உறுதிமொழி எடுத்தாள். இனி என் வாழ்க்கையை நான் தான்
முடிவு செய்வேன். அடுத்த நாள் காலை அவள் பையை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள். அம்மா கதவின் அருகில் நின்று அழுதார். மா, எங்க போற? மா, நம்ம வீட்டில் நிம்மதி அமைதி வரணும்னா நான் சில நாட்கள் வெளியே இருக்கேன். யாருக்கும் சொல்லாதீங்க. அவள் பஸ்ஸில் ஏறி சாயின் கடைக்கு சென்றாள். அவன் ஆச்சரியப்பட்டான். மஞ்சு, என்ன ஆச்சு உனக்கு? அவள் சொன்னாள். வீட்டில் உன்னை பார்த்ததை பார்த்துட்டாங்க. இப்போ நான் இங்கே இருக்க முடியாது. அவன் திகைத்தான். அப்படி சொல்லாதே. நீ வந்துட்டா வீட்டில் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. நான் அவர்களையும் கஷ்டப்படணும்னு நினைக்கல. ஆனால் இப்போ அவர்களும் என்னையும் புரிந்துக்க மாட்டாங்க. அவன் மெதுவாக சொன்னான். சரி, நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். ஓடிவிடணும் என்று நான் நினைக்கல. ஆனால் நீயும் நானும் சேர்ந்து நம்ம மதிப்பை நிரூபிக்கணும். அவள் கேட்டாள். அது எப்படி சாய்? அவன் சொன்னான். நான் நாளை உன் அப்பாவை நேராக சந்திக்கிறேன். நான் யார், எந்த மாதிரி இருக்கேன், என் வாழ்க்கை எப்படி நிமிர்ந்திருக்கு என்று அவருக்கு சொல்கிறேன். அவர் ஒத்துக்கொண்டால் நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் வரும். இல்லை என்றாலும் நான் முயற்சி செய்கிறேன்னு சொல்லிக்கலாமே. அவள் அதிர்ச்சியில் கேட்டாள். அவர் உன்னை அடித்தாலும்? அவன் சிரித்தான். அடித்தா அடிக்கட்டும், ஆனால் குற்றமில்லாதவன் என்பதை காட்டணும். அடுத்த நாள் மாலை கேசன் வீட்டு வாசலில் சாய் வந்தான். வீட்டில் மஞ்சுளா இல்லை. அம்மா கமலா கதவை திறந்து பார்த்ததும் திகைத்தாள். நீ ஏன் இங்கே வந்திருக்க? அம்மா, நான் மஞ்சுளாவை கஷ்டப்படுத்த நினைக்கல. நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பேசணும். அவள் நடுங்கிய குரலில் சொன்னாள். கேசன் வீட்டில் இருக்காரு. உன்னை பார்த்தா. அதே நேரம் கேசன் உள்ளே இருந்து வந்தார். யார் நீ? இன்னும் இங்கே வர தைரியம் உனக்கா? சாய் அமைதியாக நின்றான். ஐயா, நான் எந்த தவறும் செய்யலை. நான் உங்கள் பெண்ணை நேசிக்கிறேன். ஆனால் நான் அவளை மதிப்புடனே நேசிக்கிறேன். அவள் ஆசிரியை, நான் வேலை பார்க்கிறவன். நாங்கள் இருவரும் வாழ முடியும் என்று நம்புகிறோம். அவன் குரலில் உண்மை இருந்தது. ஆனால் கேசனின் கோபம் தணியவில்லை. நீ வேலை பார்த்தா பெரியவனா? என் பொண்ணு உன்ன மாதிரியோட பையனோடவா சேருவா? அந்த நிமிஷத்தில் சாய் குனிந்து சொன்னான். ஐயா, நான் உங்கள் பொண்ணை உங்களிடமிருந்து பிரிக்க வரல. உங்கள் ஆசீர்வாதத்தோட வாழ வரேன். அம்மா கமலா கண் கலங்கி பார்த்தாள். மஞ்சுளா கதவின் அருகே வந்து நின்றாள். அவள் சொன்னாள். அப்பா, நான் உன்னோட மனைவி, உன்னோட மகள் இருவரும் உன்னை பெருமைப்பட வைக்கணும் என்று தான் நம்புகிறோம். சாயால் என்னை மகிழ்ச்சியாக வைக்க முடியும். அவன் இப்போது தவறு செய்ய மாட்டான். வீட்டில் மௌனம். கேசன் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். அவன் கண்களில் கோபமும் ஆனால் உள்ளே கலக்கமும் இருந்தது. அவன் சொன்னது, போடா இங்கிருந்து. இப்போ நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் நீ உண்மையாக நல்லவனாயிருந்தா நானே ஒரு நாள் உன்னை அழைப்பேன். அவன் கதவை மூடிவிட்டார். சாய் நிம்மதியுடன் சுவாசித்தான். அவர் சத்தியமாக சொன்னார். அதுவே எனக்கு போதும். அந்த நாள் மஞ்சுளா மற்றும் சாயின் வாழ்க்கையில் புதிய பரிசோதனை தொடங்கியது. அவர்கள் இன்னும் திருமணம் செய்யவில்லை. ஆனால் அவர்களின் நம்பிக்கை காதலின் வேராக மாறிவிட்டது. அவர்கள் இருவரும் அருகில் உள்ள டவுனில் சமூக பணிகளில் ஈடுபட்டார்கள். பள்ளி மாணவர்களுக்கு இலவச மின்சாரம், அறிவியல் வகுப்புகள், சிறுவர்களுக்கான கல்வி முகாம். அந்த முயற்சியின் மூலம் கேசன் மனம் மெதுவாக மாறியது. அவன் மக்கள் வழியாக சாயின் பெயரை கேட்டான். அந்த பையன் நல்லவனா? குழந்தைகளுக்கெல்லாம் உதவி பண்ணுறானா? அவனுடைய கோபம் பனியாக கரையத் தொடங்கியது. அடுத்த பாகத்தில் கேசனின் மனமாற்றம், மஞ்சுளா மற்றும் சாயின் வாழ்க்கையில் வரும் எதிர்பாராத நிகழ்வு, மேலும் அவர்களின் காதலை புதிய உயரத்துக்கு எடுத்து செல்லும் முக்கியமான திருப்பம் வரும்.
இது போன்ற கதைகளை கேட்க விரும்பினால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.